Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதினா சட்னிக்கு அரை மூடி தேங்காய் யூஸ் ஆகுது. அதனால நான் ஒரு தேங்காய் உடைச்சிக்கிட்டேன். தேங்காய் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், குடிச்சிடலாம். அரை மூடி தேங்காவை இதே போலவே நல்லா சீவி எடுத்துக்கிறேன். சீவியாச்சுங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். கூடவே 4-5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 பூண்டு பல் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க தூளை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். இந்த டைமில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு புளியும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் போல் ஆகுங்க வதங்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கட்டு புதினா நம்ம கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மூடி போட்டு மூடிட்டேன். புதினா நல்லா வதங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் இதே போலவே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக நல்லா அரைச்சாச்சு. இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கூடவே நம்ம காஞ்ச மிளகா சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாங்க, ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தாளித்து வச்சுருக்க தாளிப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய புதினா சட்னி. கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி புதினா சட்னிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தோசை செய்கிறேன். நம்ம புதினா சட்னி தோசை, இட்லி, அப்படி இல்லாட்டி ரவா தோசை, ரவா இட்லி, இடியாப்பம், தக்காளி சாதம் இது கூட வச்சு காம்பினேஷனாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசை ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு ஸ்ட்ரென்த்துக்குனா ரொம்ப பெனிஃபிட்டானதுங்க நல்லெண்ணெய். ஸோ அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அவ்வளோதாங்க, தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே போலவே இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, தோசையை பிளேட்டில் வச்சுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பராக செமையாக இருக்குமா.